ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் இன்று மார்ச் 8ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி நாளை மார்ச் 9ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் 12,000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன்கள் மதியம் 3:45 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் மாலை 6:25 மணி வரைக்கும் கிடைத்தது. நேற்று மார்ச் 7ஆம் தேதி திருப்பதி தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 82,838. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 31,006. உண்டியல் காணிக்கை 3.94 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் 31 கம்பார்ட்மெண்ட்ஸில் காத்திருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை திருமலை தரிசனத்திற்காக போயிருந்தோம். இந்த முறை வர்ச்சுவல் கல்யாணோத்சவம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நேற்று காலை சரியாக 9:45 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் கேட் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் டிக்கெட் செக் பண்ணக்கூடிய அந்த இடத்திற்கு போகும்போதே 10:15 மணி ஆகிடுச்சு. நாங்கள் போன அந்த நேரத்தில் கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் கேட் ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதற்கடுத்து அவங்க கேட் ஓப்பன் பண்ண பிறகு தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. இது போல் 3 இடங்களில் கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதற்கடுத்து டிக்கெட் செக்கிங் முடிச்சுட்டு பர்சனல் பேக்கேஜ் செக்கிங் முடிச்சுட்டு கம்பார்ட்மெண்ட்குள்ளே போய் உட்கார வச்சாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் சரியாக ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருப்போம். அப்போது வெண்பொங்கல் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. நாங்கள் உட்கார்ந்திருந்த அரை மணி நேரத்தில் சர்வ தரிசனத்திற்காக வந்திருந்த பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவங்க தரிசனத்திற்காக போயிட்டு இருந்த காரணத்தினால தான் காலையில் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட், வர்ச்சுவல் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாமே கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண வச்சாங்க. அதற்கடுத்து கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செஞ்சு மறுபடியும் ஒரு பர்சனல் செக்கிங் மற்றும் பேக்கேஜ் செக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்யூவில் மறுபடியும் கண்டினியூ பண்ணோம். நாங்கள் ஏடிசி சர்க்கிளில் க்யூ ஆரம்பித்த நேரத்துலேருந்து கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண நேரமாகட்டும், கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி மறுபடியும் க்யூவில் ஜாயின் பண்ணி கோவிலுக்குள்ளே போகிற வரைக்குமே எந்த இடங்கள்லையுமே தள்ளுமுள்ளே இல்லை, கூட்ட நெரிசலும் இல்லை. திருமலை நம்பி சன்னதி வழியாக தான் இந்த 300 ரூபாய் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே அலோவ் பண்ணாங்க. அதனால் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே கோவில் வரைக்கும் போகிற வரைக்கும் தனி க்யூவில் போகிற மாதிரி இருந்துச்சு. கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து அதற்கடுத்து சர்வதர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ், டோக்கன் ஹோல்டர்ஸ், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எல்லாருமே ஒரே க்யூவில் தான் போனோம். ஆனால் வெண்டி வாக்கிலி போகிற வரைக்குமே எந்த வித தள்ளுமுள்ளு எந்த இடத்துலையுமே இல்லை. சரியாக வெண்டி வாக்கிலி பக்கத்தில் போகிறப்போ மணி 11:50 இருக்கும். வெண்டி வாக்கிலி போன உடனே க்யூ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே வெளியே வர்றதுக்காக கம்ப்ளீட்டாக அந்த என்ட்ரன்ஸ் வெளியே வர்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க உள்ளே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வெளியே வந்த பிறகு இங்கே துவஜஸ்தம்பம் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா பக்தர்களையுமே உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் முன்னாடி என்டர் ஆகிட்டனால உள்ள வெண்டி வாக்கிலிருந்து பங்காரு வாக்கிலி போகிறப்பவும் சுத்தமாக கூட்டம் இல்லை. உள்ளே போனவங்களுமே ரைட் கார்னர் க்யூவில் போனனால ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் க்யூ கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் க்யூவில், அதாவது மிடில் க்யூவில் நாங்கள் முன்னாடி என்டர் ஆனனால எங்களுக்கு முன்னாடி க்யூவில் யாருமே கிடையாது. நாங்கள் மட்டும் பெருமாளை ரொம்ப அழகாக தரிசனம் பண்ணிகிட்டே போனோம். நாங்கள் மிடில் க்யூவில் போன சமயத்தில் கூட ஃபஸ்ட்டு க்யூவில் சுத்தமாக ஆட்கள் யாருமே வரவே இல்லை. மிடில் க்யூலையும் யாரும் வராதனால சேவாக்ஸும் எங்களை பிடிச்சி இழுக்கவே இல்லை. ஸோ பொறுமையாக நடந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூ செகண்ட்ஸ் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்துட்டோம். சின்ன லட்டு பிரசாதம் கொடுக்கக்கூடிய இடத்துல நேற்று மிளகு சாதமும் ஒரு க்யூவில் தயிர் சாதமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ 12:05 மணி இருக்கும். நேற்று எங்களுக்கு கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆச்சு. நாங்கள் கோவிலை விட்டு வெளியே வரக்கூடிய இந்த சமயத்தில் வராகப்பெருமாள் கோவில் பக்கத்தில் கொஞ்சம் க்யூ அதிகமாக இருந்தனால அந்த சமயத்தில் நாங்கள் வராகப்பெருமாள் கோவிலுக்கு போகலை. அதற்கடுத்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்காக வந்தோம். அன்னப்பிரசாதம் பில்டிங்கில் பெரிய க்யூ இருந்துச்சு. அன்னப்பிரசாதம் பில்டிங்கில் க்யூவில் ஸ்டார்ட் ஆகி அன்னப்பிரசாதம் பில்டிங் உள்ளே போய் சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அதற்கப்புறம் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வரக்கூடிய சமயத்தில் வராகப்பெருமாள் கோவிலுக்குள்ளே ஒரே ஒரு க்யூவில் மட்டும்தான் பக்தர்கள் இருந்தாங்க. ஸோ க்யூவில் போய் பெருமாளையும் தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டோம். நேற்று மதியம் 1:30 மணி போல் சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சவங்களுக்கு கேட்டகரி ஏ 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சவங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு ஈவினிங் 7 மணி ஆகியிருக்கு. திருமலையில் நாங்கள் நேற்று போயிருந்த சமயத்தில் எங்கே பார்த்தாலுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு.
வெயிலும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. செப்பல் இல்லாமல் தார் ரோட்டில் சுத்தமாக நடக்கவே முடியல. மாட வீதிகளையும் ஒயிட் பெயிண்ட்டை விட்டு காலை வெளியே வச்சோம் அப்படின்னாலே கால் பொசுங்கிற அளவுக்கு நேற்று வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு. குழந்தைங்கள வயசானவங்களை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக சாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. திருமலை மற்றும் திருப்பதி தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.